அவர்களே, முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களை பாராட்டுகிறோம். எதற்காக பாராட்டுறோம், ஏன் நினைச்சு பார்க்குறோம், அவங்க செய்த திட்டம். ரெண்டாவது, நீங்க வாக்களித்திருக்கிறீங்களா, திமுக அந்த அரசாங்கத்தை அதிமுக அரசு அம்மா அரசாங்கம் கொண்டு வந்திருக்குன்னா அவங்களுக்காக போட்டு ஓடும். அமைச்சர் சொன்னாங்க, அரிசி கொடுக்கறதுனா தாலிக்கு தண்டத்திலிருந்து படிக்கிற குழந்தைங்க எவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க. மேற்கொண்டும் செய்யறதுக்கு திட்டங்களை வகுத்து ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் அவங்க மறந்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த அரசு அம்மாவுடைய அரசு, அம்மாவின் வழியில் செயல்கின்ற அரசாங்கம். இப்பொழுது அவன் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். சின்னம்மா உங்களுக்கு தெரியும், அம்மா கூடவே 31 வருஷமா இருந்தவங்க. அவங்களோட தாய் ஒரு பெண்ணாக இருப்பவர்கள், நம்முடைய கஷ்டத்தில் இருந்தவர்கள். ஆகவே எல்லோருடைய இந்த ஒத்துழைப்புடன் இந்த ஆட்சி நல்லா நடத்த வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் இந்த ஆட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக தர இருக்கின்றீர்கள். நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இங்கு வந்திருக்கிறார். பொதுவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று அவரை நீங்கள் மக்கள் குறை நாளில் சந்திப்பது வழக்கம். ஆனால் இப்பொழுது நேரடியாகவே இங்கு வந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய அரசு. நம்முடைய அம்மாவுடைய அரசு மக்களை சந்தித்து மக்களை குறைகளை கேட்க வேண்டும், உடனடியான நடவடிக்கை செய்ய வேண்டுவதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய கோரிக்கை எடுத்தாருங்க. நாம் பல இடத்துல சொல்லியிருக்கிறோம், நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கலாம், அந்த தேவை அனைத்தும் ஒரே நாளில் செஞ்சிட முடியாது, படிப்படியாக செய்ய முடியும். நான் வீட்டில் ஒரு வீடு கட்டுறோம்னா கூட உடனே ஒரே நாள் கட்ட முடியறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வர முடியும். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணனா கூட அது பணம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் உடனே செலவு பண்ண முடியும். ஒரு பண்டிகை கொண்டா கூட பொருட்கள் வாங்கினா கொஞ்சம் இருக்கிறத வச்சு தான் வாங்குறது. ஆகவே அரசாங்கத்தோட என்ன பணம் இருக்குதோ அந்த பணத்தை வச்சு நம்ம செலவு பண்ணுறோம். வீட்டு குடும்பத்துக்கு எப்படி, அது குடும்பம் எப்படியா தான் அரசாங்கம் அப்படிதான். குடும்பத்தில் எவ்வளோ நம்ம தேவையில்லைன்னா வருமானத்தை வச்சு தான் நம்ம செலவு செய்ய முடியும். அதே போல் அரசாங்கமும் என்ன வருமானம் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம திட்டங்கள் போட முடியும். அந்த திட்டங்களை எது முக்கியத்துவம் முதல் பார்க்கணும். இன்னைக்கு தண்ணி பிரச்சனைனா அதை முதல் முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா தண்ணி தான் நமக்கு முதல் தேவை. அதற்காக திட்டங்களுக்கு கலெக்டர் எல்லா இடத்துக்கும் ஏற்பாடு செய்து, இந்த மழையே இல்லாத ஒரு அவலநிலை மக்கள் புதுசாக வந்திருக்கு. 100 வருஷம் இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்திருக்குது. மழையே இல்லை, எங்கே போனால் தண்ணி பிரச்சனை. அதை போக்குவதற்காகத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நடவடிக்கையும் அரசு செய்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற திட்டங்கள் ரேஷன் கடையில் அரிசி கிடைக்குது, அது குறைபாடு தான் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி அடுத்தது எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னாக்க இந்த முதியோர் உதவித்தொகை, அதுதான் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கணும். முதியோர் உதவித்தொகைக்கு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, யாரை கொடுக்கணும். ஒரு அனாதை, குடும்பத்தை கவனிக்க முடியாத ஒரு அனாதைகள், வயசாக நடக்க முடியாத இருக்கிறவர்கள், ஊனமுற்றவர்கள், அவங்களுக்கு ஆள் வாரிசு இல்லாத அப்படி கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. இருந்தாலும் பல பேர் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம அரசு உதவி செய்ய தயாராக இருக்குது, இல்லைன்னு சொல்றது. இந்த ஊரில் இப்போ நீங்கள் ஒரு 500 பேர் கொடுக்குறீங்கன்னா ஒரே நாள் 500 கோடி. ஏன்னா இந்த தமிழ்நாடு போனால் எல்லாரும் கொடுக்கணும், பல கோடிக்கணக்கான பெண் தாய்மார்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் படிப்படியாக நம்ம செய்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கோம். சிலருக்கு இப்போ கிடைத்தாலும் மற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குங்க. அதனால் பல முறை நீங்கள் மனு கொடுத்துருப்பீர்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும், பல பேர் கிடைக்காம இருக்கும். இருந்தாலும் இந்த அரசாங்கம் பணிவுடன் பரிசீலனை செய்து அவற்றை ஒவ்வொருவருக்காக கொடுப்பதற்கு எல்லா நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் உங்கள் மனுக்களை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.